கதையின் பெயர் முயிஸின் மர்ம பயணம். சிராஜ் நகரில் பசுமையான காடு சூழ்ந்த ஒரு அமைதியான இடம். அங்கு வாழும் முயிஸ் நண்பர்களுடன் எப்போதும் புதிய விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் முயிஸ் பழைய நூலகத்தில் வேலை செய்யும் தாத்தாவிடமிருந்து ஒரு பழைய புத்தகத்தை பெற்றான். அந்த புத்தகத்தில் காடு மறைத்துள்ள ஒரு பண்டைய நகரம் பற்றிய தகவல் இருந்தது. இந்த நகரத்தை நாம் தான் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயிஸ் உற்சாகமாக கூறினான். அவனுடைய நண்பர்களான அஹ்லா, சீமா, பராஹ், ரிஸ்லா, ரினான், ஆபித், அஃப்ரின் மற்றும் நிபாதா அனைவரும் அவருடன் இணைந்தனர். அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தை தேட திட்டம் தீட்டினார்கள். அடுத்த நாள் நண்பர்கள் குழு காடு வழியாக பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் பசுமையான இயற்கை விளக்குகள் மற்றும் மர்மமான சின்னங்கள் அமைந்திருந்தன. முயிஸ் கண்டுபிடித்த புத்தகத்தில் இருந்த குறிப்புகளை போன்று சின்னங்கள் காட்டு வழித்தடங்களில் தென்பட்டன. பல தடைகளை சமாளித்த அவர்கள் ஒரு பெரிய பாறை அருகே வந்தனர். அந்த பாறையில் ஒரு மாய கதவு இருந்தது. இதற்கு பின்னால் நமக்கு புதையல் நகரம் இருக்கலாம் என்றால் பராஹ் உற்சாகமாக. கதவை திறக்க அஹ்லா, நிபாதா மற்றும் அஃப்ரின் தனது திறமையை பயன்படுத்தினர். கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு மறைந்த நகரம் தோன்றியது. நகரம் முழுவதும் தொல்பொருட்கள், அழகிய வீடுகள் மற்றும் மாயத்தன்மை கொண்ட விளக்குகளால் நிரம்பி இருந்தது. அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மையத்தில் ஒரு பெரிய மணி இருந்தது. இந்த மணியை அடித்தால் என்ன ஆகும் என்று சீமா ஐயம் கொண்டாள். முயிஸ் துணிவுடன் முன் வந்து மணியை அடித்தான். அதனால் நகரம் முழுவதும் ஒலிப்பதும் காற்று மாறுபடும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இது ஆபத்து போன்றதாக தோன்றுகிறது என்று ரிஸ்லா கவலைப்பட்டாள். நிலம் மெதுவாக நடுக்கம் கொடுத்தது. குழுவினர் உடனே நகரத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் கதவை மூடி நகரத்தின் இருப்பிடத்தை பாதுகாத்தனர். மறைந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அதனுடன் அவ்விடத்தை ஒருபோதும் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்பதிலும் அனைவரும் பேசிக்கொண்டனர். அந்த அனுபவம் முயிஸ் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயமாக மாறியது. நட்பு மட்டுமல்ல, நம் அறிவும் துணிவும் இணைந்தால் உலகம் முழுவதும் புதிய விஷயங்களை தேடி அடையலாம் என்று முயிஸ் அறிவித்தான். ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் முயிஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.